கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சு 47 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல நேற்று தமிழக வெற்றி கழகமோட தலைவர் நம்ம தளபதி விஜய் நேரில் போனார். இந்த நிலைமையில நாட்டுக்காக போராட பார்டருக்கு போனப்ப டெரரிஸ்ட்டை நேருக்கு நேரு தாக்கும் போது நெஞ்சில் குண்டு பட்டு ஹாஸ்பிட்டலில் கவலைக்கிடமே கிடக்கிறாங்க பாவம்னு அனிதா சம்பத் ஒரு போஸ்ட் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. இது விஜய்க்கு எதிராக அவங்க போட்ட கருத்துன்னு சோசியல் மீடியாஸில் சில டிவி சேனல்ஸ்லேயே நியூஸை ஷேர் பண்ணாங்க. ஆனால் அனிதா சம்பத் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னோட கமெண்ட் விஜய் பற்றினது இல்லை, அவரை நான் தப்பாக எதுவுமே சொல்லலை. விஜயோடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி எனக்கு சந்தோஷம்தான். ஒய்ஃப் அண்ட் பசங்களை கூட கவனிக்காமல் இவ்வளோ புவர் பேக்ரவுண்டில் இருந்தும் காசை கொண்டு போய் கள்ள சாராயம் குடிக்கிறேன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்கள மீடியா தியாகி மாதிரி காட்டுறாங்களேன்னு உங்களை தான் மென்ஷன் பண்ணேன். என்னோட முந்தைய போஸ்ட்டுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அனிதா சம்பத் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் எத்தனையோ பேர் 5-10ன்னு சேர்த்து வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்பாக்கள் இருக்கிற நம்ம ஊரில் இப்படி ஊதாரித்தனமாக சுற்றுறவங்களை பார்க்குறப்ப ஆதங்கமாக இருக்குது. இறந்தவங்க பாவம்னு சொல்கிறத விட அவங்களுடைய ஒய்ஃபும் பசங்களும் தான் பாவம்னு அனிதா சம்பத் சொல்லியிருக்காங்க. ஸோ அனிதா சம்பத் மென்ஷன் பண்ணது விஜயை கிடையாது, மீடியாவை தான்.